ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ப்ராபபிலிட்டி தியரியோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், இஃப் p of x less than or equal to 0 is equal to 1 and if e of x exists then e of x a. ஸோ p of x less than or equal to 0 is equal to 1 இருக்கும்போது நமக்கு e of x ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ e of x ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா less than or equal to 0 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாடுலஸ் ஆஃப் e of x இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கொஷின். ஸோ மாடுலஸ் ஆஃப் e of x ஓட வேல்யூ less than or equal to e of x இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். Next question, if x, y, z and so on are independent stochastic variables, then e of x, y, z and so on. So x, y, zங்கிறது independent stochastic variableனு சொல்லியிருக்காங்க. So e of x, y, z and so on இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா e of x into e of y into e of z and so on. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். Next question, if x, y are two random variables whose expectation exists and if p of x less than or equal to y is equal to 1 then expectation values எப்படி இருக்கும். ஸோ இது வந்து டேரக்ட் கொஷின்ஸ் தான். இந்த கொஷின்ஸில் இருக்கிறது எல்லாமே டேரக்ட் கொஷின்ஸ் தான். ஒன்று தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும், இல்லைனா ரிசல்ட்ஸாக இருக்கும், ஏதாவது சம் ரிசல்ட்ஸாக இருக்கும், இல்லைனா ஃபார்முலாஸாக இருக்கும். ஸோ எல்லாமே டேரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ p of x less than or equal to 1 y-ஆக இருக்கும்போது ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து e of x less than or equal to e of y-ஆக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், the fractional moment generating function w of t of the discrete probability distribution of x about the origin is defined as. ஸோ w of tங்கிறத நம்ம வந்து டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி ஆர்ஜினில் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா w of t is equal to e of 1 plus t whole power x. ஸோ இதுதான் நம்மளோட மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், if the logarithmic of the moment generating function of a distribution can be expanded on a convergent series in power of t, k of tங்கிறது இங்கே என்னன்னா log of exponential. ஸோ m naught of t, k of tங்கிறது is equal to எனக்கு எப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா k1 into t plus k2 into t square divided by 2 factorial plus and so on kr into t power r divided by r factorial plus and so on டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த k of tயை நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ k of tயை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த sum of a number of independent random variable is dash the product of their probability generating functions. So sum of the number of independent random variable. So number of independent variable ஓட probability generating function sum value எனக்கு எப்படி இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் அந்த ப்ராபபிலிட்டியோட ப்ராடக்டையும் சம்மையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், கிரேட்டர் தானா லெஸ் தானா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் xjன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, xj such that 1 less than or equal to j less than or equal to nங்கிறது independent random variable. So finite expression of pi of j is equal to 1 to n xjங்கிறது எனக்கு எப்படி இருக்கும். ஸோ அதோட வேல்யூ என்ன, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் pi of j is equal to 1 to n xj is equal to எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா pi of j equal to 1 to n expectation of xjன்னு இருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த சீக்வன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள்
xn, random variable xn is set to be converged to the random variable x if there exists a null set n such that w belongs to O such that n limit n tends to infinity xn of w is equal to x of w ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதில் உள்ள கன்வர்ஜென்ஸ் எக்ஸ்ன்னுங்கிறது எதுக்கு கன்வர்ஜன்ஸ் ஆகும் ரேண்டம் வேரியபிள் எதில் உள்ளதுன்னா ப்ராபபிலிட்டியில் உள்ளது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ப்ராபபிலிட்டியில் உள்ளது இல்லை, இது வந்து டெஃபினிஷன் ஆக்சுவலாக. ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர்னு சொல்லுவோம். ஸோ ரேண்டம் வேரியபிளில் இருக்கும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரோட டெஃபினிஷன் தான் இது. நெக்ஸ்ட் கொஷின், the sequence Sn converges almost everywhere if and only if for every epsilon we have limit m tends to infinity p of xn minus xn dash greater than epsilon for some n dash greater than n greater than or equal to m. ஸோ இது ஈக்குவல் டு எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஒரு 10 கொஷின்ஸ் தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்கிறதுனால அதிகமாக கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியல. என்னோட டேரக்ட் கொஷின்ஸ் தான் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும்போது இன்னும் உள்ள இன்டீரியராக போய் கொஷின்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.